காடே, பல மைல்கள் தொலைவுக்கு அரண் போல அமைந்த நாடு தாங்க இந்த ஆரண்யபுரி நாடு. இந்த நாட்டுல இருக்கிற பல கிராமங்கள்ல ஒரு கிராமம்தான் இந்த பசுமைக்குடி கிராமம். இந்த பசுமைக்குடி கிராமத்தில் வாழ்ந்துட்டு வர நம்மளோட கதாநாயகன் இவன் தாங்க. இவன் பெயர் பொன்னன். இந்த பொன்னனுக்கு வாழ்க்கையில ஒரே ஒரு குறிக்கோள் தாங்க. எப்படியாவது வாழ்க்கையில கஷ்டப்படாம சம்பாரிச்சு மிகப்பெரிய பணக்காரனா மாறிடணும். ராமையா, மாயாண்டி, நேத்து உங்க 2 பேருக்கும் நல்ல வருமானம் போல. நல்ல வருமானமா? நீ என்ன சொல்ற? ஒன்னும் புரியல எங்களுக்கு. நடிக்காத ராமையா. நேத்து நீ உன்னோட ஆட்டுப்பட்டியில இருந்து 5 ஆடை புடிச்சிட்டு போய் சந்தையில 25,000 கணக்கு வித்துட்டு வந்து எனக்கு தெரியாதா என்ன? மாயாண்டி, நீ உன்னோட நிலத்துல விளைஞ்ச நெல் மூட்டை எல்லாத்தையும் கொண்டு போய் சந்தையில வித்துட்டு கை நிறைய காசு பார்த்ததானே? ஆமாம் பொண்ணா, நான் கஷ்டப்பட்டு நிலத்துல உழைச்சி 3 மாசத்துக்கு அப்புறம் எனக்கு அதுக்கான பலன் கிடைச்சது. ராமையா ஆட்டுக்குட்டிய வாங்கி அதை பாதுகாத்து வளர்த்து 1 வருஷத்துக்கு அப்புறம் கொண்டு போய் சந்தையில வித்துட்டு அதுக்கான பணத்தை வாங்கிட்டு வந்தான். இதுல உனக்கு ஏன் இவ்ளோ பொறாம வருது எங்க மேல? எனக்கு உங்க மேல பொறாமலாம் கிடையாது மாயாண்டி. அது மட்டும் இல்லாம உங்களை மாதிரி உழைச்சி முன்னேறணும்னு எனக்கு எண்ணமும் கிடையாது. நான் வாழ்க்கையில உழைக்காம விரைவா முன்னேற என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு. அப்படி என்ன திட்டம் வச்சிருக்க பொண்ணா நீ? நான் என்னோட திட்டத்தை பத்தி உங்க 2 பேர்கிட்டயே சொல்றேன். ஆனா நீங்க 2 பேரும் என்னோட திட்டத்தை பத்தி யார்கிட்டயும் சொல்லக்கூடாது என்று கூறினான் பொன்னன். பொன்னன் கூறியதை கேட்ட மாயாண்டி, நாங்க யார்கிட்டயும் உன்னோட திட்டத்தை பத்தி எதுவும் சொல்ல மாட்டோம். உன்னோட திட்டம் என்னன்னு சொல்லு. நம்மளோட அரண்யபுரி நாட்டை சுத்தி அமைந்திருக்க காடுகள்ல நிழல் காடுன்னு ஒரு குறிப்பிட்ட காட்டு பகுதி இருக்கு. அந்த காட்டுக்குள்ள கைவிடப்பட்ட பழங்கால கோவில் இருக்கு. அந்த கோவில்ல அந்த காலத்துல வாழ்ந்த அரசர்கள்லாம் தங்களோட செல்வங்களை மறைச்சு வச்சிருக்காங்க. காலப்போக்குல அந்த கோவில் கைவிடப்பட்டதால அந்த கோவிலுக்கு போற வழியும் யாருக்கும் தெரியல. அந்த நிழல்காட்டுக்கு போற வழியும் யாருக்கும் தெரியல. நான் பல மாதங்களா கஷ்டப்பட்டு ஒரு வழியே அந்த நிழல்காட்டுக்கு போற வழியை கண்டுபிடிச்சிட்டேன். அந்த நிழல்காட்டுக்கு போயிட்டேன்னா எப்படியாவது நான் அந்த கோயிலை கண்டுபிடிச்சிருவேன். அதுக்கப்புறம் அங்க இருக்கிற தங்கத்தையும் நான் எனக்கே சொந்தமாக்கிப்பேன். பொன்னனின் திட்டத்தை கேட்ட ராமையாவும் மாயாண்டியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். பொண்ணா, நீ சொல்ற கதைய நானும் கேட்டிருக்க. ஆனா நீ சொல்ற மாதிரி அந்த நிழல் காட்டுக்கு வழி தெரியாம யாரும் அங்க போகாம இல்ல. அங்க இருக்க ஆபத்து தெரிஞ்சு யாரும் அங்க போகாம இருக்காங்க. அங்க ஆபத்து இருக்குன்னு சொல்றதெல்லாம் வெறும் கட்டுக்கதை ராமையா. யாரும் அந்த தங்கத்தெல்லாம் எடுக்க கூடாதுன்னு அப்ப இருந்த அரசர்களும் ஜமீன்தார்களும் உருவாக்கி நாட்டுல பரப்பி விட்ட ஒரு வதந்தி தான் அது. பொண்ணா, நாங்க சொல்றதை கேளு. உன்ன மாதிரியேதான் முருகேசம் நேல்காட்டுக்கு போறேன், தங்கத்தை எடுக்க போறேன்னு சொல்லிட்டு தெரிஞ்சாரு. இப்ப நம்ம கிராமத்துல அவர் ஆளையே காணும். அவர் எங்க போனாரு, அவருக்கு என்ன ஆச்சுன்னு யாருக்குமே தெரியல. கிராமத்துல இருக்க எல்லாரும் அவர் நிலக்காட்டுக்கு போய் அங்க இருக்க ஆபத்துல மாட்டி இறந்துட்டாருன்னு சொல்றாங்க. ஆமாம் பொண்ணா, நேல் காட்டுக்கு போறேன், தங்கத்தை தேடுறேன்னு தேவையில்லாத வேலை பண்ணாம ஒழுங்கா வாழ்க்கையில உழைச்சு முன்னேற வழிய பாரு என்று மாயாண்டியும் ராமையாவும் பொன்னனுக்கு அறிவுரை கூறியதால் பொன்னன் சிறிது யோசிக்க ஆரம்பித்தான். அதன் பிறகு, சரி பொண்ணா, எனக்கும் விவசாய நிலத்துல கொஞ்சம் வேலை இருக்கு. ராமையாவுக்கும் ஆடு மேய்க்கிற வேலை இருக்கு. நாங்க போய் எங்க வேலைய பாக்குறோம். நீ ஒரு நல்ல வேலைய தேடி உழைச்சு வாழ்க்கையில முன்னேறப்பாரு, சரியா? என்று கூறிவிட்டு ராமையாவும் மாயாண்டியும் அங்கிருந்து கிளம்பினர். அப்பொழுது, ஒரு நிமிஷம் ராமையா, அந்த நிழல்காட்டுல ஆபத்து இருக்குன்னு சொல்ற. அப்படி என்ன ஆபத்து தான் அங்க இருக்கு? பொண்ணா, அங்க என்ன ஆபத்து இருக்குன்னு யாருக்கும் தெளிவா தெரியாது. ஆனா அங்க இருக்க ஆபத்தோட பெயர் அகோரன்னு கேள்விப்பட்டிருக்கேன் என்று நிழல்காட்டில் உள்ள ஆபத்தின் பெயரை கூறிவிட்டு ராமையா அங்கிருந்து சென்றான். அதன் பிறகு ஒரு சில நாட்கள் சென்றது. ராமையாவும் மாயாண்டியும் கூறிய அறிவுரையை கேட்டு பொன்னன் சிறிது நாட்கள் மட்டுமே அமைதியாக இருந்தான். அதன் பிறகு மறுபடியும் நிழல்காட்டில் உள்ள தங்கத்தை அடைய வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு அதிகமாகியது. அதனால் யாரிடமும் கூறாமல் அவன் நிழல்காட்டை தேடிச் சென்றான். இதுதான் நிழல்காடா? இங்க என்ன ஆபத்து இருக்குன்னு எல்லாரும் இவ்வளோ பயப்படுறாங்க.
இங்க என்ன ஆபத்து இருந்தாலும் சரி, நான் எப்படியாவது இங்க இருக்கிற தங்கத்தை எடுத்தே ஆகணும். என்று முடிவெடுத்த பொன்னன் நிழல் காட்டுக்குள் நடக்க ஆரம்பித்தான். ஒரு சில மைல்கள் நடந்த பிறகு பொன்னின் பின்னே அவனுக்கு ஏதோ ஒரு சத்தம் கேட்பது போன்று அவனுக்கு தோன்றியது. அதனால் பொன்னன் திரும்பி பார்த்தான். அவன் திரும்பி பார்த்தபொழுது அவனை நோக்கி ஒரு மிகப்பெரிய பாம்பு அவனை தாக்க தயாராக இருந்தது. பொன்னனுக்கு என்ன செய்வது என்று ஒன்றும் புரியவில்லை. அப்பொழுது அந்த இடத்திற்கு ஒரு பெரியவர் வந்தார். அந்த பெரியவரை பார்த்ததும் அவ்வளவு பெரிய பாம்பு பயந்து அங்கிருந்து ஓடி காட்டுக்குள் மறைந்துவிட்டது. அவனை சுற்றி நடந்த அனைத்தையும் பார்த்தத பொன்னன் அந்த பெரியவரை பார்த்து, ஐயா, நீங்க யாரு? நிழல்காட்டுக்குள்ள நீங்க என்ன பண்றீங்க? நீங்க எப்படி இங்க வந்தீங்க? அது மட்டும் இல்லாம உங்களை பார்த்து அவ்வளோ பெரிய பாம்பு எப்படி பயந்து ஓடுச்சு? யாருப்பா நீ? உன்னை நான் பாம்பு கிட்ட இருந்து காப்பாத்தினதுக்கு நன்றி சொல்லாம இப்படி என்ன கேள்வி மேல கேள்வி கேட்குற? என்னை மன்னிச்சிடுங்க ஐயா. இந்த நிழல்காட்டுல என்ன தவிர இன்னொரு மனுஷனை பார்த்ததும் பதட்டத்தில் என்ன பேசுறதுன்னு தெரியாம உங்களை கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டேன். சரி விடுப்பா, நீ அந்த கைவிடப்பட்ட கோவில்ல இருக்க செல்வங்களை தேடி தானே இங்க வந்திருக்க. ஆமாங்க ஐயா, நீங்க எப்படி இவ்வளோ சரியா சொல்றீங்க? நான் நிழல்காட்டுல இருக்க செல்வத்தை தேடி தான் வந்திருக்கேன்னு. எனக்கு எல்லாம் தெரியும்பா. ஏன், இந்த நிழல் காட்டுல அந்த கைவிடப்பட்ட கோவில் எங்க இருக்குன்னு கூட எனக்கு தெரியும். நிழல் காட்டிற்குள் உள்ள அந்த கைவிடப்பட்ட கோவிலின் இருப்பிடம் அந்த பெரியவருக்கு தெரியும் என பொன்னனுக்கு தெரிந்தவுடன் அவனுக்கு ஒரே மகிழ்ச்சி. நிழல்காட்டுக்கு வந்த பிறகு இங்க எங்க போய் இந்த நிழல்காட்டுல இருக்க செல்வத்தெல்லாம் தேடி கண்டுபிடிப்பேன்னு எனக்கு இருந்தது. ஆனா கடவுளா பார்த்து எனக்கு இந்த பெரியவரை துணைக்கு அனுப்பியிருக்காரு. எப்படியாவது இவர்கிட்ட பேச்சு கொடுத்து நம்மள அங்க கூட்டிட்டு போக சொல்லணும். ஜின்னம்பா யோசிக்கிற? உனக்கு அந்த கைவிடப்பட்ட கோவில் எங்க இருக்குன்னு நான் வழி காண்பிக்கணும், அதானே? நீ கவலையே படாத. உன்னை அந்த கோயிலுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்று கூறினார் அந்த பெரியவர். அந்த பெரியவர் கூறியதை கேட்ட பொன்னன், ஐயா, உங்களுக்கு ரொம்ப நன்றி ஐயா. நீங்க மட்டும் அந்த கைவிடப்பட்ட கோயிலுக்கு என்னை கூட்டிட்டு போனீங்கன்னா உங்களை என்னோட வாழ்நாள் இருக்கிற வரைக்கும் நான் மறக்கவே மாட்டேன். சரிப்பா, ஆனா உன்னோட பேர் என்ன? நீ எந்த கிராமத்துல இருந்து இங்க நிழல்காட்டுக்கு வந்திருக்க? எந்த விவரமும் இது வரைக்கும் நீ சொல்லவே இல்லை. ஐயா, என்னுடைய பேர் பொன்மன். நான் இந்த நிழல்காட்டுல இருந்து 10 மைல் தொலைவில் இருக்கிற பசுமை குடியென்ற கிராமத்துல இருந்து இந்த நிழல்காட்டுல இருக்கிற கைவிடப்பட்ட கோவில்ல இருக்க செல்வத்தை தெரிய வந்திருக்கேன் ஐயா. அப்படியாப்பா? என்னுடைய பேர் அந்தகன். நான் இந்த காட்டுக்குள்ள பல நாட்களா சுத்தி திரிஞ்சு அந்த கைவிடப்பட்ட கோயிலுக்கான வழியை கண்டுபிடிச்சிருக்கேன். சரி வா, நான் உன்னை அந்த கோயிலுக்கு கூட்டிட்டு போறேன். நான் முன்னாடி போறேன், நீ என்ன பின்தொடர்ந்து வா. வேற எங்கேயாவது வழி மாறி போனோன்னா காட்டுக்குள்ள தொலைஞ்சிடுவ. அதன் பிறகு அந்தகன் முன்னே சென்றார். அவரை பின்தொடர்ந்து பொன்னன் சென்றான். சிறிது தூரம் சென்ற பிறகு அந்தகனுக்கு தன் பின்னே வரும் பொன்னன் ஏதோ செய்து கொண்டு வருவது போல் தோன்றியது. அதனால் திரும்பி பார்த்த அந்தகன், தம்பி, என்னப்பா பண்ற? எதுக்கு வழியில இருக்கிற செடியெல்லாம் உடைச்சு விட்டுட்டு வர? ஐயா, நீங்க இங்க இருந்து என்ன கோயிலுக்கு கூட்டிட்டு போனதுமே நான் அங்க இருக்கிற செல்வத்தெல்லாம் என்னால முடிஞ்ச அளவுக்கு எடுத்துட்டு திரும்ப வரும்பொழுது பாதையில இருக்கிற இந்த செடிங்கெல்லாம் எனக்கு கொஞ்சம் தடையா இருக்கும். அதாங்க ஐயா, திரும்ப வர பாதையில தடை இல்லாம இருக்க இந்த செடியோட கிளைகள் எல்லாம் உடைச்சு விட்டுட்டு வரேன். பொன்னன் கூறியதைக் கேட்டு அந்தகன் எதுவும் பேசாமல் முன்னேறிச் செல்ல ஆரம்பித்தார். அவரை பின்தொடர்ந்து பொன்னனும் சென்றான். அதன் பிறகு சூரியன் மறைந்து இரவு நேரம் வந்தது. இதற்கு மேல் முன்னேறிச் செல்ல முடியாது என முடிவெடுத்த அந்தகனும் பொன்னனும் ஒரு இடத்தில் தீ மூட்டி ஓய்வெடுக்க அங்கு அமர்ந்தனர். அப்பொழுது அந்தகன் நிழல்காட்டில் உள்ள செல்வத்தை சொந்தமாக்கிக் கொள்ள இதுவரை யாரெல்லாம் முயற்சி செய்துள்ளனர் என்ற விவரத்தை பற்றி பொன்னனிடம் கூறிக் கொண்டிருந்தான். அந்தகன் கூறியதை கேட்ட பொன்னன், ஐயா, நீங்க சொல்றத பார்த்தா இந்த நிழல்காட்டுக்கு இது வரைக்கும் பல 100 பேர் வந்து போயிருப்பாங்க போலயே. அப்பனா அந்த கோவில்ல இருக்க செல்வம் எல்லாத்தையும் வந்தவங்க எல்லாரும் எடுத்துட்டு போயிருப்பாங்களே. எனக்கு எதுவும் மிஞ்சி இருக்காதே. யாருமே அந்த செல்வங்களை எடுத்துட்டு போகலப்பா. ஒரு சில பேரே நிழல் காட்டுல வழி தெரியாம தொலைஞ்சு போயிட்டாங்க. ஒரு சில பேரு அந்த பாம்பு கிட்ட கடிப்பட்டு இறந்து போயிட்டாங்க.
ஒரு சில நபர்கள் மட்டும் மாதக்கணக்கா அந்த கோயிலை தேடி அந்த கோயிலுக்கான வழியை கண்டுபிடிச்சாங்க. ஆனா என்ன பிரயோஜனம்? பல நாட்களா உணவில்லாம தண்ணி இல்லாம நெல் காட்டுக்குள்ள அடைஞ்சதால மிகவும் சோர்வடைஞ்சு இறந்து போயிட்டாங்க. ஆனா நீ எதுக்கும் கவலைப்படாத. கோயிலுக்கான வழி எனக்கு தெரியும். காலையில விடிஞ்சதுமே நான் உன்னை கோயிலுக்கு கூட்டிட்டு போறேன். நீ அங்க இருக்கிற செல்வத்தெல்லாம் உன்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளோ எடுத்துக்கிட்டு நேல்காட்டுல இருந்து உன்னோட கிராமத்துக்கு போயிடு. இப்ப எதுவும் யோசிக்காம நல்லா தூங்கு. நான் பாதுகாப்புக்கு முழிச்சிருக்கேன். பாதுகாப்பா? எதுக்கு பாதுகாப்பு? யார்கிட்ட இருந்து பாதுகாப்பு? தம்பி, இது காடு, உன்னோட வீடு இல்ல. இங்க நிறைய விஷப்பூச்சிகளும் காட்டு விலங்குகளும் உலா வரும். அதுங்க கிட்ட இருந்து தான் உன்னை பாதுகாக்க நான் முழிச்சிட்டு இருக்கேன்னு சொன்னேன். ஓ, அப்படியா? சரிங்க ஐயா. நீங்கள் ஓய்வெடுக்கலையா? இவ்வளோ தூரம் நடந்து வந்தது உங்களுக்கு களைப்பா இல்லையா? எனக்கு எந்த களைப்பும் இல்ல. நீ தான் பார்க்க களைப்பா தெரியுற. நல்லா படுத்து ஓய்வெடு. அதன் பிறகு பொன்னன் படுத்து உறங்க ஆரம்பித்தான். இரவு முடிந்து காலை பொழுது வந்தது. நன்றாக உறங்கிக் கொண்டிருந்த பொன்னன் திடீரென அலறியடித்துக் கொண்டு எழுந்தான். என்னப்பா பொன்னா, ஏதாவது கெட்ட கனவா என்ன? ஆமாங்க ஐயா. நீங்கள் ஏதோ ஒரு மேடை மேலே என்னை படுக்க வச்சு என்னோட தலையை துண்டா வெட்டுற மாதிரி எனக்கு கனவு வந்தது. அதான் நான் பதறி அடித்து எழுந்தேன். அது ஒன்றும் இல்லப்பா. வழக்கம் இல்லாத இந்த காட்டில் படுத்து தூங்குனல்ல, அதனால தான் இந்த மாதிரி கெட்ட கனவுலாம் வந்திருக்கு. சீக்கிரமா எழுந்து வா, நீ செல்வந்தரா மாற வேண்டிய நேரம் வந்துடுச்சு. என்று கூறி பொன்னனை அந்தகன் அழைத்துச் சென்றார். ஒரு சில மணி நேரத்திற்குப் பிறகு இருவரும் அனைவரும் கூறும் அந்த கைவிடப்பட்ட கோவில் இருக்கும் இடத்திற்கு சென்றனர். அப்பொழுது அங்கு ஒரு சிகப்பு நிற கோடு வரைந்து இருப்பதை பொன்னன் பார்த்தான். ஐயா, இது என்ன கோடு? இந்த கோட்டை யார் இங்க வரைஞ்சு வச்சிருக்கா? இந்த கோடு கோவிலோட எல்லை ஆரம்பிக்கிறத குறிக்கிற எல்லை கொடுப்பான். இந்த கோட்டெல்லாம் பார்க்காத, அங்க பாரு, நீ தேடி வந்த கோவில் இதுதான். தங்கம் வைரன்னு எவ்வளோ செல்வம் அங்க கொட்டி கிடக்குதுன்னு பாரு. வா, இந்த கோட்டை தாண்டி வா, என்னை பின்தொடர்ந்து வா. எல்லா தங்கமும் உனக்கு தான் சொந்தம். வந்து உனக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோ. என்று கூறி அந்தகன் அந்த கோட்டை தாண்டி சென்றார். அதன் பிறகு பொன்னன் அந்த கோவிலை பார்த்தான். அங்கு ஒரு காளி தேவியின் சிலையும் சிலைக்கு பின்னால் ஒரு கோவிலும் இருப்பதை பார்த்தான். மேலும் தங்கமும் வைரமும் ஆங்காங்கே கொட்டிக் கிடப்பதை பார்த்து அவன் கண்களில் பேராசை மிளிரத் தொடங்கியது. அனைத்து தங்கத்தையும் வைரத்தையும் தனக்கே சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் அந்த கோட்டை அவசரமாக கடக்க முயற்சி செய்தான். அப்பொழுது ஒருவருடைய கை அவன் முன்னேறிச் செல்லாமல் அவனை தடுத்து நிறுத்தியதே. முருகேசண்ணா, நீங்க எப்படி இங்க? நீங்க இன்னும் இந்த காட்டை விட்டு போகலையா? இந்நேரம் நீங்க இந்த காட்டுல கிடைச்ச செல்வத்தை வச்சு மிகப்பெரிய செல்வந்தரா வேற ஒரு நாட்டுல வாழ்ந்துட்டு வருவீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க இன்னும் இந்த காட்டிலேயே தான் சுத்திட்டு இருக்கீங்களா? என்று கூறினான் பொன்னன். பொன்னன் கூறியதைக் கேட்ட முருகேசன், பொன்னா, நான் சொல்றத கேளு. நீ இப்போ உன்னோட கண்ணால பார்க்கற எதுவுமே உண்மை கிடையாது. அங்க நடந்து போறானே அவனும் உண்மையான மனுஷன் கிடையாது. இந்த கோடு கோயிலோட எல்லை கோடு மட்டும் கிடையாது. இந்த கோடு தான் உன்னோட வாழ்வுக்கும் உன்னோட மரணத்துக்கும் இடைப்பட்ட எல்லை கோடு. இந்த கோட்டை தாண்டி நீ போனனா அதோட உன்னோட வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும். பேராசையால தான் நான் என்னோட வாழ்க்கையை இழந்தேன். இப்போ உனக்குள்ள இருக்கிற பேராசை உன்னோட கண்ணை மறைக்குது. உன்னோட பேராசையை விட்டுட்டு சுத்தி பாரு, உனக்கு உண்மை புரியும். என்று கூறினான் முருகேசன். முருகேசன் கூறியதைக் கேட்ட பொன்னன் அங்கு நடந்து செல்லும் அந்தகனையும் கோவிலையும் ஒரு கணம் பார்த்தான். அப்பொழுது அவன் கண்முன்னே வந்து சென்ற காட்சி அவனுக்குள் ஒருவித பதட்டத்தை ஏற்படுத்தியது. அந்த பதட்டத்துடனே தன் பின்னே இருந்த முருகேசனை பொன்னன் பார்த்தான். ஆனால் முருகேசன் அங்கு இல்லை. ஏன் அங்கவே நிக்கிற? வா, அந்த கோட்டை தாண்டி வா. நீ வாழ்நாள் முழுவதும் உழைச்சி சம்பாதிச்சாலும் உன்னால இவ்வளோ செல்வத்தை சேர்க்கவே முடியாது. வந்து இங்க இருக்க செல்வத்தை உனக்கு சொந்தமாக்கிக்கோ. அந்த கோட்டை தாண்டி இந்த பக்கம் வா. என்று கூறினார் அந்தகன். அந்தகனின் பேச்சில் சிறிது சந்தேகம் ஏற்பட்டதால் பொன்னன், இந்த காளிதேவியோட கோவில் பல ஆண்டுகளுக்கு முன்னரே கைவிடப்பட்ட கோவில்னு நான் கேள்விப்பட்டிருக்க. ஆனா இந்த கோவிலை பார்த்தா இப்போவும் புது பொலிவோட இருக்கிற மாதிரி என்னோட கண்ணுக்கு தெரியுது.
அது மட்டும் இல்லாம எந்த ஒரு மனுஷனும் இவ்வளோ செல்வங்களை வேற ஒரு மனுஷனுக்கு விட்டு கொடுக்க மாட்டான். மொத்த செல்வமும் தனக்கு மட்டுமே சொந்தமாகணும்னு யோசிப்பான். உண்மையை சொல்லு, யார் நீ? உன்னோட பேர் என்ன? நீ என்னப்பா ஏதேதோ பேசுற? நான் தான் உன்னை சந்திச்சப்பவே சொன்னனே என் பேர் அந்தகன்னு. அது உன்னோட பொய்யான பேரு. நான் உன்னோட உண்மையான பேரு என்னன்னு கேட்டேன். உண்மையை சொல்லு, நீ ஒரு மனுஷனே கிடையாது தானே? என்று பொன்னன் கோபமாக கூறினான். பொன்னன் கூறியதை கேட்ட அந்தகன், உனக்கு என்னோட உண்மையான பேர் தெரியணுமா? என்னோட உண்மையான பேரு அகோரன். அகோரன் என்ற பெயரை கேட்டவுடன் தன்னுடைய நண்பன் கூறியதுதான் பொன்னனுக்கு நினைவிற்கு வந்தது. மேலும் இவ்வளவு நேரம் புது பொலிவுடன் காணப்பட்ட காளிதேவியின் சிலையும் கோவிலும் பாழடைந்தது போல் மாறியது. கோயிலைச் சுற்றி தங்கமும் வைரமும் கொட்டி கிடந்த இடத்தில் தற்பொழுது மனித எலும்புகளும் மண்டை ஓடுகளும் இரத்தக் கரைகளும் மட்டுமே பொன்னனின் கண்களில் தெரிய ஆரம்பித்தது. அது மட்டுமில்லாமல் தன்னை இவ்வளவு தூரம் வழிநடத்தி கூட்டி வந்த அந்தகன் தற்போது ஒரு மனுஷனாக இல்லாமல் ஒரு கோர உருவமாக பொன்னனின் கண்ணிற்கு தெரிந்தான். பொன்னனின் கண்களுக்கு புலப்பட்ட காட்சிகளால் பயத்தில் பொன்னனின் கை கால்கள் நடுங்க ஆரம்பித்தது. என்ன செய்வது என்று புரியாத பொன்னன் பயத்தின் உச்சத்தில் தான் வந்த வழியிலேயே அலறி அடித்து திரும்பி பார்க்காமல் ஓட ஆரம்பித்தான். ஏன் பயந்து ஓடுகிறாய்? இந்த காட்டில் பாதையை கண்டுபிடித்து வெளியேறுவது அவ்வளவு சுலபமல்ல. உனக்கு வாழ்வில் உழைப்பின்றி உயர வேண்டும் என்பதுதானே ஆசை. அந்த கோட்டை தாண்டி வா. உனக்கு தேவைப்படும் தங்கத்தை எடுத்துக்கொண்டு உன்னோட உயிரை எனக்கு பரிசாக கொடு. அகோரனின் சிரிப்பொலி காடு முழுவதும் எதிரொலித்தது. அந்த சிரிப்பொலியால் மேலும் பயத்திற்கு உள்ளானான் பொன்னன். அவனுக்குள் ஏற்பட்ட பயத்தாலேயே நிழல் காட்டை விட்டு வெளியேறுவதற்கான வழி தெரியாமல் அலைந்தான். ஆனால் அந்த பதட்டத்திலும் ஒரு வழியாக அகோரனும் பொன்னனும் இரவு அமர்ந்து தீமூட்டி பேச்சுவார்த்தை நடத்திய இடத்தை கண்டுபிடித்தான். மேலும் தான் உடைத்துவிட்ட செடியின் கிளைகளையும் அடையாளமாக வைத்து தன் உயிரை கையில் பிடித்துக்கொண்டு அந்த நிழல் காட்டை விட்டு வெளியேறினான் பொன்னன். அதன் பிறகு தன்னுடைய கிராமத்திற்கு வந்த பொன்னன் தான் நிழல் காட்டிற்குச் சென்றதையும் அங்கு அகோரன் தன்னை காளிதேவிக்கு பலி கொடுக்க அழைத்துச் சென்றதையும் அகோரனிடமிருந்து தான் தப்பித்து வந்ததையும் தன் நண்பர்களிடம் கூறினான். மேலும் இதற்கு மேல் தான் பேராசைப்படாமல் வாழ்க்கையில் உழைத்து முன்னேற முடிவு செய்ததையும் தன் நண்பர்களிடம் கூறினான். பொன்னன் தன் நண்பர்களிடம் கூறிய கதை அந்த நாடு முழுவதும் தீயாக பரவியது. பொன்னனின் கதையை கெட்ட ஒரு சில நபர் நிழல்காட்டில் ஆபத்து இருப்பது உண்மை என யோசித்தனர். ஆனால் ஒரு சில நபர் அது வெறும் கட்டுக்கதை என யோசித்தனர். யார் என்ன யோசித்தாலும் சரி, பேராசையுடன் நிழல்காட்டிற்கு வரும் மனிதர்களை காளிதேவிக்கு பலி கொடுக்க அகோரன் காத்து கொண்டிருக்கிறான் என்பது மட்டும் உண்மை.